நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணணும்னு இருக்கும். அதுவும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திருவாரூர்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ண இருக்கும். அதுல போய் ஜாயின் பண்ணணும்னா, ஏதோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்றாங்க சார். அதுக்கு Q2 அப்படின்ட்டு UG 2026க்கு அப்ளிகேஷன் கொடுக்க போறாங்களாமே அப்படின்னு ஒரு கொஸ்டின். 2வது நான் எழுதிட்டேன்னா, அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில என்ன சார் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு? அப்படின்ற ஒரு குழப்பம் சில பேருக்கு இருக்கு. நான் என்ன சப்ஜெக்ட் எடுத்தா சார் அதுல சேர முடியும்? அப்படின்ற மாதிரியும் சில பேருக்கு என்ன ஒரு தெளிவு வேணும்னு நினைக்கிறாங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒண்ணு சேர்க்கணும், ஜேஇக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிப்பால் எழுதணும்ன்றான், மிக்சாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க? வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட ப்ரோமெட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. யாரன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம திருவாரூர் யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை நீங்க அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோவை பாக்குறீங்களான்னு பார்த்துங்க. ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்புறமா ஷேர் பண்ணிடுங்க. ரைட்டா? ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ரைட்டா? QT எக்ஸாம்ஸ் வந்து இப்போ அப்ளிகேஷன் கொடுக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் எனக்கு தேவையா, நான் இந்த சப்ஜெக்ட்லாம் படிக்கிறேன்னா இதோடைய எலிஜிபிலிட்டி என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும்ல அப்ளை பண்றப்ப. ரைட். இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்க்க போற சென்ட்ரல் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர்ல இருக்கு. இதுல என்னெல்லாம் டிகிரி கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்ற ஒரு ஷெட்யூல் ஒன்று நம்ம பார்க்கலாம். தென் ப்ரோக்ராம் வந்து கோர்ஸ் என்ன சார் ஆஃபர் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த கோர்ஸ் நான் எடுக்கணும் அப்படின்னா QT எக்ஸாம்ல என்ன சப்ஜெக்ட் சார் நான் எக்ஸாம்ல எழுதி இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தென் +2 எலிஜிபிலிட்டி எனக்கு என்ன சார் இருக்கணும், +2 மார்க்ல நான் எவ்வளவு எடுத்திருக்கணும் அப்படின்றத பார்க்கணும். இப்ப இதுல காமனா பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூர்ல 26 கோர்சஸ், டிகிரி கோர்சஸ் இருக்கு. ரைட்டா? இதுல காமன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம இது எல்லாத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் இந்த நம்மளுடைய பிஎஸ்சி ரிலேட்டட் கோர்சஸ்க்கெல்லாம் 10+2 படிச்சிருக்கணும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 60% வந்து ஜெனரல் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு மார்க் வேணும். ஓபிசி வந்து 55%, SC STக்கு வந்து 50%. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி ரிலேட்டட் கோர்சஸ்க்கு. பிஎஸ்சியில வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல், பிசினஸ் அனலிட்டிக்கல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? அதுல 50% மார்க் வந்து ஜெனரல், 45% ஓபிசி அண்ட் SC STக்கு இருந்தா போதும். இது வந்து பாத்தீங்கன்னா +2 எலிஜிபிலிட்டி மார்க். ரைட்டு, ஓகே சார். என்ன சார் டிகிரி கோர்சஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் 4 இயர்ஸ் ஆனர்ஸ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிசர்ச் என்ன சொல்றாங்க, 4 இயர் பிஎஸ்சி ஆனர்ஸ் அண்ட் ரிசர்ச். ரைட்டா? இது ரெண்டுத்துல எதை வேணாலும் நம்ம இருக்கு 4 இயர்ஸ்ல. இதுல என்னெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் கோர்ஸ் ஆஃபர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஆனர்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கு, பயோடெக்னாலஜி இருக்கு, மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு, பிசிக்ஸ் இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா 4 இயர் பிஏல எக்கனாமிக்ஸ் இருக்கு. தென் 4 இயர் பிபிஏல மியூசிக் இருக்கு. தென் பிஎஸ்சில அகைன் வந்து ஜியாலஜி இருக்கு. தென் 4 இயர் பிஏல வந்து ஹிஸ்டரி இருக்கு. தென் 4 இயர் பிஎஸ்சில வந்து பாத்தீங்கன்னா எபிடமாலஜி அண்ட் பப்ளிக் ஹெல்த் இருக்கு. தென் 4 இயர் பிஎஸ்சில வந்து பாத்தீங்கன்னா ஆனர்ஸ்ல எடுத்தோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. தென் 4 இயர் பிகாம் பாத்தீங்கன்னா காமர்ஸ் இருக்கு, பிகாம் ஜெனரல் காமர்ஸ் இருக்கு இதுல. தென் 4 இயர் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ பயாலஜி இருக்கு பிஎஸ்சில. தென் பிடெக் எடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இது ஒரு கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி கோர்ஸ், இது ஒன்னு இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி 4 இயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி இருக்கு. தென் 4 இயர் பிஎஸ்சில அப்ளைடு சைக்காலஜி இருக்கு. தென் 4 இயர் பிஎஸ்சில வந்து மெட்டீரியல் சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. தென் பிஏல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்கு, பிஏல வந்து மாஸ் கம்யூனிகேஷன் இருக்கு. தென் பிபிஏல வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இருக்கு. தென் பிபிஏல டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்கு. தென் நம்ம சோசியல் வெல்ஃபேர்ல பாத்தீங்கன்னா பிஎஸ்டபிள்யூ கோர்ஸ் சோசியல் ஒர்க்ல இருக்கு. தென் வந்து பிஏல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இருக்கு இங்க. தென் பிஎஸ்சில வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சிலேயே அகைன் டெக்னிக்கல்
டெக்ஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. தென் 4 இயர் பிபிஏல டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் ஒரு கோர்ஸ் இருக்கு. தென் 4 இயர் பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் டிசைன் அப்படின்ற மாதிரி கோர்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சார் இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்குமே கியூடி எக்ஸாம்னா நிறைய வந்து சப்ஜெக்ட் சொல்லியிருக்காங்களே சார், நான் வந்து படிக்கிறதுல என்ன சார் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் கெமிஸ்ட்ரி எடுத்தேன்னா கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இது மூணுமே நீங்க எழுதலாம். இல்ல நான் கெமிஸ்ட்ரி படிக்கணும் மேத்தமெட்டிக்ஸ் எனக்கு பண்ணல சார், நான் பியூர் சயின்ஸ் அப்படின்னா பயாலஜி எழுதிக்கலாம். இதுவே பயோடெக்னாலஜி நான் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி மட்டும் 2 சப்ஜெக்ட் நீங்க டொமைன் சப்ஜெக்ட்ல நீங்க எழுதினா போதும். மேத்தமெட்டிக்ஸ்ல நான் போய் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மேத்ஸ் அண்ட் பிசிக்ஸ்ல எழுதினா போறோம். தென் பிசிக்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் 3 சப்ஜெக்ட்டுமே எழுதணும். எக்கனாமிக்ஸ்ல போய் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜெனரல் ஆப்டிடியூட் இருக்கு, அதை எழுதணும். தென் வந்து மியூசிக்ல போகணும் அப்படின்னா இங்கிலீஷ் ஆர் தமிழ் அண்ட் ஜெனரல் ஆப்டிடியூட் இது 3ல ஏதாவது இங்கிலீஷ் இல்ல தமிழ்ல எதனா ஒன்னு எழுதிட்டு ஜெனரல் ஆப்டிடியூட் எழுதலாம். இதுவே வந்து ஜியாலஜி நீங்க படிக்கணும் அப்படின்னா பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இந்த 3 சப்ஜெக்ட் டொமைன் சப்ஜெக்ட்ல நீங்க எழுத வேண்டியது இருக்கும். தென் ஹிஸ்டரி படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில ஹிஸ்டரி அண்ட் ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதணும். தென் எபிடாமியாலஜி அண்ட் பப்ளிக் ஹெல்த் படிக்கணும் அப்படின்னா பயாலஜி எழுதணும், கெமிஸ்ட்ரி எழுதணும், இது கூட ஆப்டிடியூட் ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க போய் படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கோர் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் இது 2த்துல நீங்க ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம். தென் காமர்ஸ் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜெனரல் ஆப்டிடியூட் எழுதினா போறோம். சப்ஜெக்ட் தேவையில்ல. மைக்ரோபயாலஜி படிக்கணும்னா பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி எழுதணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிடெக்ல படிக்கணும் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்ல கெமிஸ்ட்ரியோ நீங்க அது 2த்துல ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம். ஜியோகிராஃபி படிக்கணும்னா ஜியோகிராஃபி ஆர் ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இது 2த்துல நீங்க ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம். அப்ளைடு சைக்காலஜி படிக்கணும்னா ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் நீங்க எழுதணும். தென் மெட்டீரியல் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் நம்ம எழுதணும். இங்கிலீஷ் வந்து படிக்கணும்னா இங்கிலீஷ் அண்ட் ஜெனரல் ஆப்டிடியூட் எழுதணும். மாஸ் கம்யூனிகேஷன்ல போய் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா இருந்தா மாஸ் மீடியா ஆர் மாஸ் கம்யூனிகேஷன் அது 2த்துல ஏதாவது தென் பிளஸ் ஜெனரல் ஆப்டிடியூட் எழுதுறோம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு பிபிஏல மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் போகணும்னா பிசினஸ் ஸ்டடிஸ் அண்ட் ஜெனரல் ஆப்டிடியூட் நீங்க எழுத வேண்டியது இருக்கும். தென் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் நீங்க போகணும் அப்படின்னா டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி நாலேஜ் அண்ட் ஜெனரல் ஆப்டிடியூட்ல இருந்து நீங்க எக்ஸாம்ஸ் எழுதணும். சோசியல் ஒர்க் போகணும்னா ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் மட்டும் எழுதினா போதும். தமிழ் போகணும்னா தமிழ் அண்ட் ஜெனரல் ஆப்டிடியூட் எழுதணும். தென் டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் போனா ஜெனரல் ஆப்டிடியூட் எழுதினா போதும். டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் போகணும்னாலும் ஜெனரல் ஆப்டிடியூட் எழுதினா போதும். டெக்ஸ்டைல் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் போகணும்னாலும் என்ன பண்ணா போறோம் ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதினா போறோம். தென் டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் டிசைன் இருக்குல்ல அதுக்கும் ஜெனரல் ஆப்டிடியூட் எழுதினா போறோம். சார் இதெல்லாம் வந்து வெவ்வேறு எக்ஸாம்ஸா இருக்கு சார், வெவ்வேறு சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, எங்க சார் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னா நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 இருக்கு இல்லையா, அந்த ப்ரோக்ராம் நீங்க எடுத்துட்டா பிசிக்ஸ் கவர் ஆகும், கெமிஸ்ட்ரி கவர் ஆகும், மேக்ஸ் கவர் ஆகும், பயாலஜி கவர் ஆகும், ஜெனரல் ஆப்டிடியூட் கவர் ஆகும். அப்போ ஜெனரல் ஆப்டிடியூட் மூலமா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க. சப்ஜெக்ட் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிசிக்ஸ் எடுக்கலாம், கெமிஸ்ட்ரி எடுக்கலாம், மேத்ஸ் எடுக்கலாம், பயாலஜி எடுக்கலாம், ரைட்டா. அப்புறமா வந்து பிடெக் கோர்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் கவர் பண்ணி கொடுக்கறது தான் வந்து பாத்தீங்கன்னா கோமட் 2026 காமன் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் சொல்லக்கூடிய அந்த கியூட் எக்ஸாம் யூஜி 2026 நீங்க எழுதி கிளியர் பண்ணோம்னா ஆர்ஜிஆரோட கோமட் 26ல இமிடியேட்டா நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஒரே ட்ரைனிங் மல்டிபிள் எக்ஸாம்ஸை நீங்க கிராக் பண்ணதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு. 11,800 ஆன்லைன் ப்ரோக்ராம் மெட்டீரியலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணால் அதுலேயே இருக்கும். டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். இதுக்கான கிளாஸு லைவ் கிளாஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டோம்னா ரெக்கார்டட் வெர்ஷனும் உங்களுக்கு அதில் அப்படியே ஸ்டோர் பண்ணி கொடுத்துருவோம். திருப்பி எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது மெட்டீரியலும் அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சொன்னேன். இதில் ஜாயின் பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இமீடியட்டா 8695518695 இந்த நம்பரில் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தேங்க்யூ. என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறான் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒன்று சேர்க்கணும், ஜேக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணுன்றான், அமிர்தா எழுதணுன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணுன்றான், மணிப்பால் எழுதணுன்றான், மிக்சாட் எழுதணுன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க? வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க.